பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளையும் ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக ஏசப்பாக்கு கோடி நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏசப்பா இந்த உலகத்தில் இருந்த போதும் சரி, இப்போவும் சரி, அவர் கற்பித்த ஒரு பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா அன்பு. அன்பு ஃபர்ஸ்ட் சொல்வார், தேவனிடத்தில் அன்பாயிருங்க. செகண்ட் சொல்வார், எல்லாரிடத்துல அன்பா இருக்கணும், மற்றவங்க கிட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா சொல்லுவாங்க. மற்றவங்க கிட்ட எப்படி அன்பா இருக்கிறது? மற்றவங்க எவ்வளவு தப்பு பண்றாங்க, எவ்வளவோ விஷயங்களை எனக்கு விரோதமா பண்றாங்க, நான் எப்படி அன்பா இருக்கிறது? நான் தேவனிடத்திலே அன்பா இருக்கிறது இல்லை, இதுல மற்றவங்க கிட்ட அன்பா இருக்கணும்னு சொல்றீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அன்பு விலை கொடுத்து வாங்குறது கிடையாது. நம்ம போய் 1,00,000 கொடுத்துட்டு என் மேல அன்பாயிரு அப்படின்னு சொன்னா யாரும் அன்பா இருக்கிறது கிடையாது. கரெக்டு தானே? அதே மாதிரி கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் உங்க மேல அன்பா இருந்தாலும் அந்த பணத்துக்கு தான் அன்பா இருப்பாங்களே தவிர உண்மையான அன்பு கிடையாது. ஆனா அன்பு அப்படிங்கிறது மாயமற்றதா இருக்கணும், எதையும் எதிர்பார்க்காம இருக்கணும். அதுதாங்க உண்மையான அன்பு. அதுதான் தேவன் நம்மிடத்தில் வைத்த அன்பு. எப்படி சொல்றேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தேவன் உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்த்தா உங்களுக்கு மழையை பெய்ய வைக்கிறாரு, காலையில சூரியன் உதிக்குது, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான உணவு கிடைக்குது, உடுக்க உடை கொடுக்குறாரு, நல்ல கை கால் கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே அவருடைய அன்பு தானே. இப்ப இந்த தேசத்துல பரவி இருக்கிற ஒரு நோய் பாருங்க, கொரோனா, அது நம்மளுக்கு வரலையா? அப்போ அது ஒரு அன்பு தானே, அது ஒரு கிருபை தானே. நம்ம குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? அது ஒரு அன்பினால தானே அந்த கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப தேவன் உங்ககிட்ட என்ன திரும்ப எதிர்பார்க்கிறாரு? ஒரு நன்றி, அவ்வளவுதான். நன்றியுள்ள இருது. நீங்க போய் அவருக்கு எந்த ஒரு கிஃப்டையும் கொடுக்க முடியாது. இல்லை நீங்க அவரோட வீட்டுல போய் இல்லை அவருக்கு என்ன ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்லை அவருக்கு ஏதாவது செய்யலாம்னா தேவனுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமாங்க? இல்லைங்க, முடியாது. ஸோ அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நன்றி. சரி, ஓகே, நான் மற்றவங்க கிட்ட எப்படிங்க அன்பா இருக்கிறது? நிறைய பேர் எனக்கு விரோதமா தான் இருக்கிறாங்க, நிறைய பேர் என்கிட்ட அன்பாவே இல்லை, நான் மட்டும் ஏன் அன்பா இருக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஏசப்பாவை சிலுவையில அறையும் போது அவர் ஒரு தப்புமே பண்ணல. அவரை சிலுவையில அறையும் போது அவரு அந்த சிலுவையில அறைந்தவர்களுக்காக கடைசியா ஒரு ஜெபம் பண்றாரு. அதுதான் கடைசி ஜெபம், அவருடைய ஜெபம். பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியாது, இவர்களை மன்னியுங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல, ஆனாலும் இவங்களை மன்னியுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி அதோட முடிச்சிடுறார். அதோட அவரோட உயிர் பிரியும். 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றும் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு தப்புமே ஏசப்பா பண்ணல. அவரை கொடுமைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, நிர்வாணப்படுத்தி, அடிச்சு உதைச்சு, முள்முடி தரிக்க வச்சு எல்லாம் பண்ணி அவரை அடிக்கிறாங்க. அந்த வேளையில அவர் ஜெபிக்கிறாரு, அவருடைய சத்துருக்களுக்காக ஜெபிக்கிறார். அதுதான் நம்மளுக்கு ஏசப்பா கற்றுக் கொடுத்திருக்கிற அன்பு. நம்ம மற்றவங்க நம்மளுக்கு தீமையே செய்யட்டுங்க, நம்மளுக்கு தீமை செய்யறாங்க, அவங்க நம்மளை பயன்படுத்திட்டு தூக்கி போடுறாங்க. கருவேப்பிலை என்னைக்காவது பாருங்களேன், நம்ம குழம்புல போடுறோம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது அதை எடுத்து பெருசா விரும்பி சாப்பிட்றதுல தூக்கி அப்படி ஓரமா வைக்கிறாங்க. அதுக்குன்னு கருவேப்பிலை என்னைக்காவது கோவிச்சுக்குதா, இனிமேல் நான் கறியில போடக்கூடாது அப்படின்னு சொல்லுதா? இல்லைங்க, எல்லாமே அப்படிதாங்க. நம்ம மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். நம்ம கிட்ட மற்றவங்க அன்பா இல்லை, இருந்துட்டு போட்டோம், நம்ம அன்பை காமிப்போம், நம்ம அன்பா இருப்போம். அவங்களுக்கு ஒரு கஷ்டமா நம்ம போவோம், நம்ம ஜெபிப்போம், நம்ம அவங்களுக்காக வாழ்ந்து காமிப்போம். அப்ப நம்மளை பார்த்து நம்ம இவ்வளவு செஞ்சோம், இவங்க அன்பா இருக்கிறாங்களே, இவங்க எப்படி இவ்வளவு அன்பா இருக்காங்க, அப்ப நம்ம சொல்ல முடியும் நம்மளுக்கு அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமாங்க, ஒருத்தங்க நம்ம கிட்ட அன்பா இருந்தாதான் நம்ம அன்பா இருக்கிறோம்னா அதுல ஒரு அர்த்தமே கிடையாது. ஏன்னா ஒரு திருடன் இன்னொரு திருடனுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருப்பான், ஒரு கொலைகாரன் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருப்பான், ஒரு குடிகாரன் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருப்பான். அதெல்லாம் எதுக்கு? கொலை செய்யறதுக்கு, தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனா உண்மையான அன்பு எப்படி தெரியுமாங்க? அவங்களுக்கு எது தேவையோ அவங்க திரும்ப செய்வாங்கன்னு எதிர்பார்க்காம நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுத்து, டைம் ஒரு நார்மலா கொஞ்சம் டைம்
டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அதுவே அன்பு தாங்க. அது பெரிய விஷயம். ஒரு தனிமையாக இருக்கிறாங்க ஒருத்தங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறோம், அது அன்பு. எத்தனையோ முதியோர் எல்லாம் இருக்குது, அங்கே போய் ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், அதுதான் அன்பு. இதுக்காக நீங்கள் பல கோடி செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பயங்கரமாக படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதாங்க அன்பு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சோல காசு சேர்த்து ஒரு அனாதாசிரமமோ இல்லை ஒரு ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கோ யாருக்காவது நீங்கள் தானம் பண்ணி பாருங்கள், அதுதாங்க அன்பு. அதுதான் நிரந்தரமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு தண்ணி அடிக்கிறவன் கூட போய் தண்ணி அடிக்கிறதுனாலையும் கொலை பண்ணுறவன் கூட போய் ஒரு கொலை பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு என்னைக்கு சந்தோஷம் கிடைக்கும்? அன்பு தான் எல்லாவற்றையும் பார்க்கிறது. அன்பு சகலத்தையும் சகிக்குங்க, சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். ஆமாங்க, நம்ம அன்பா இருந்தோம்னா நம்ம குழந்தை பண்ற தப்பு நம்மளுக்கு ஒரு நாளும் தெரியாதுங்க. ஆமா, ஏன் அன்பா இருக்கிறோம். நம்ம புருஷன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறோம், நம்ம ஒய்ஃப் மேல ரொம்ப அன்பா இருக்கோம்னா அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம அவங்களே சுத்தி வரும். நம்ம வீட்டு நாய் கூட பாருங்க, நம்ம மேல அன்பா இருக்கும்போது அது காலை சுத்தி வருது. அந்த ஜீவன்களுக்கே அன்பு இருக்கும்போது நம்மளுக்கு ஏன் இல்லை? நம்ம இருதயத்துக்குள்ள காணப்படுகிற அன்பை எடுங்க. சும்மா கரடு முரடா பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு என்ன சாதிக்க போறீங்க? நீ இல்லைன்னா எனக்கு என்ன, நான் இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பேன் சொல்லிட்டு போறது ரொம்ப ஈஸி. நீங்க மற்றவங்களை காயப்படுத்துறீங்க. நீங்க இன்னொன்னு தேடி போகும்போது இந்த இருதயம் காயப்படும் பொழுது இந்த வலி தேவனுக்கு தெரியாம இருக்காது. நம்ம ஒருத்தங்களையும் அசட்டை பண்ணக்கூடாது. உங்ககிட்ட ஒருத்தங்க பேசுறாங்களா, அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் இவங்க கிட்ட நான் எதுக்கு பேசணும், நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் நீ தேடுகிற உறவுகள் உன்னை வெறுக்கும். அம்மா பேசுறாங்களா, அது இம்பார்ட்டன்ட் கூட. உடனே ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கிறது, அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் கரிசனையா பேசு. இதெல்லாம் தான் யதார்த்தமான அன்பு. அன்புங்கிறது பெரிது, அது எல்லாவற்றையும் ஜெயிக்கிறது. அன்பினால நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், நம்ம அன்பாகவே இருப்போம். ஏன்னா நம்ம தேவன் அன்பானவர். ஏசப்பா உங்க மேல அன்பா இருக்கிறாரு, ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அன்பான நாளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்க அன்பா இருங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஸோ ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அன்புள்ள வாழ்க்கையை கொடுக்க போறாரு. ஓகேவா? ஸோ நம்ம விசுவாசிப்போம், நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளும். ஓகே, ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். ஹாவ் எ நைஸ் day.